மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தூள் கிளப்ப போகிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சுக்கிரன் ராசியில உட்கார்ந்துட்டார் வருஷம் பிறக்கும் போதே. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் போது இப்பவே குரு இவங்களுக்கு சகாய ஸ்தானத்துல தான் இருக்கார். பணவரவுக்கு பஞ்சம். யாரு ஜாதகத்துலலாம் சனி தனஸ்தானத்தை பாக்குறாரோ அவங்களுக்குலாம் பெரிய பொருளாதார வளர்ச்சி. 4ல் குரு வரப்போறாரு பாருங்க, அது நிறைய சொத்து வாங்குற யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதுல கண்டிப்பா எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா நம்ம எப்படி இருக்க போறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்யூரிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்யூரிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம், சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், மேஷ ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தூள் கிளப்ப போகிற ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, அரசியலில் தலைமை தாங்குவது. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா தலைமை பொறுப்பு தேடி வருவது, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி. பூர்வ புண்ணியம் நிறைய இருக்கு, நல்ல யோகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன். 2வது சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துட்டார் வருஷம் பிறக்கும் போதே. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. அடாடா, இப்போ பண வரவு எப்படி சார் இருக்க போகுது? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது வரக்கூடிய மனைவி கணவன் நல்ல சம்பளம் வாங்குறவரா இருப்பார். குடும்ப வருமானம் பெரிய போயிரும்ல, அது ஒண்ணு. 2வது பணவரவு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு உச்சமாகிறார். இப்பவே குரு இவங்களுக்கு சகாய ஸ்தானத்துல தான் இருக்காரு.
பணவரவுக்கு பஞ்சம் இல்லை. ரெண்டாவது சனி 7.5 சனின்னு எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க, அப்படிலாம் பயப்படக்கூடாது. இந்த 7.5 சனி வரும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் கம்பெனி ஆரம்பித்து பெரிய ஆளானவங்க இருக்காங்க. நீங்கள் ரிலையன்ஸு, HCL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி பீரியடில் கொடி கட்டி பிறந்தவங்க. அந்த மாதிரியான யோகம் வந்து இவங்களுக்கு 7.5 சனியை ஆரம்பிக்கும் போது அந்த சனி இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. யார் ஜாதகத்திலலாம் சனி வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரோ அவங்களுக்கெல்லாம் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி இப்போ காத்திருக்கு. அதில் எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை. மேஷராசி ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? இந்த பொருளாதார வளர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கக்கூடிய யோகமும் வருது. 2ல் சனி காசு பணம், 4ல் குரு வரப்போறாரு பாருங்க, அது நிறைய சொத்து வாங்குற யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, ஒரு நல்ல வாகனம் வாங்குற யோகம் வருது, புதுசாக கார் வாங்கிடுவாங்க, அமர்க்கிடமா இருக்கும். மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு 2வது ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொல்கிறோம் பாருங்க, அதில் ஒரு கவனமும் இருக்கு. நாவடக்கம் வேணும், எதிரையும் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது. நான் உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் கையெழுத்து போடுவாங்கல்ல, அப்படி போட்டால் மாட்டிடுவாங்க. அதில் மட்டும் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து வேண்டாம். குடும்பத்தில் பேசினா கூட, ஒய்ஃப்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அன்பு தான் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பு இருந்துச்சுன்னா இவங்க மாட்டிடுவாங்க. சரண்டர் ஆயிடணும்னு சொல்றீங்க? நிச்சயமா. நின்னை சரணடைந்தேன் கண்ணமாதான் சரண்டர் ஆகிட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுவே புதுசாக வீடு கட்டுறாங்கன்னு சொல்கிறோம் பாருங்க, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல குரு வந்து உட்காரும் போது டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இந்த முதல் தலைமுறை மாணவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, நல்ல ஜொலிப்பாங்க இப்போ. அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஃபினான்ஷியல் செக்டாரில் யார் யார் இருக்காங்களோ நல்ல வளர்ச்சி தான். இவங்களுக்கு யாரை கண்டு ஆகாது சார்? மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து அனுகூல சத்ருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மேஷராசியுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அசுவினி, பரணி, கார்த்திகைன்னு 3 நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக மேஷராசியை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப ரஃப், ரொம்ப டஃப்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மேஷராசியில் எல்லாருடைய கேரக்டரும் அப்படி கிடையாது. ரொம்ப சாஃப்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அசுவினி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா ரொம்ப சாஃப்ட்டுன்னு அர்த்தம். பரணி நட்சத்திரத்துடைய 2வது பாதத்தில் பிறக்கிறாருன்னா ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1 பாதத்தில் ஒருத்தர் பிறந்தாருன்னா கண்டிப்பாக இவர் பிஸ்னஸ் பண்ணுவாருன்னு அர்த்தம். இப்படி பல விஷயம் மேஷராசியில் இருக்குது. இவங்களுக்கு கூட இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களே சில நேரம் இவங்களை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப நம்பி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களே இவங்களுக்கு எதிரியாக போயிடுவாங்க. சில நேரம் கேட்டிங்கன்னா மாமனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்களை ஒரு சில பேர் வந்து இவங்களை அபகரிச்சுக்கிறது, இவங்க வரவிடாதபடி தடுக்கிறதும் உண்டு. மிகப்பெரிய பகைவர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான். என்ன காரணம்னா மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாயே அஷ்டமாதிபதியாகவும் வராரு. அப்படி வரும்போது சகோதரனோடு சொத்து சண்டை வருது. சின்ன வயசுல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மேஷராசியில் பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு சகோதரன் சொத்தை அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் மேஷராசியில் உண்டு. சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பேசிட்டீங்க. ஆனால் இவங்க என்னென்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் இப்போ ஏற்பட்ட சிக்கல்கள்லேருந்து அவங்களால வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்க? மேஷராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப நிறைய நல்ல விஷயம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி ஒன்று காத்திருக்கு. ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி வரப்போகுது. அது ஒன்று. வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் வேலையை இழந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு புது வேலை கிடைக்க போகுது, அது நல்ல விஷயமா இருக்குது. ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வருது. சரிங்களா? ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் இருக்குது. மேஷராசிக்காரங்க குறிப்பாக வயசானவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களாம் தன்னுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது கூட பார்த்து நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் முக்கியமாக வழிபாடுகள் உங்களுக்கு எது செய்தால் நல்லது அப்படின்னு பார்க்குறீங்க. இவர்கள் வந்து இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரியை வந்து அமாவாசை நாளில் கும்பிடணும். அவருடைய ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்துக்கிடணும். இதெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்குது சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னா குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது
காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது 2மே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் 2உடைய கேரக்டர் வேறையாக இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம்பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.